கூட்டணிக்காக தேமுதிக தலைவர் விஜயகாந்திடம் திமுக, பாஜக பேரம் பேசியதாக மக்கள் நல கூட்டணியின் ஒருங்கிணைப்பாளர் வைகோ தெரிவித்துள்ளார். மதுரை பசுமலை அருகே திருமண நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த வைகோ இவ்வாறு கூறியுள்ளார். தேமுதிக மக்கள் நல கூட்டணியின் தாக்கத்தை அதிமுகவால் எதிர்கொள்ள முடியாது என்றும் தங்களது கூட்டணியை கண்டு அதிமுக அச்சமடைந்துள்ளதாகவும் அவர் விமர்சித்தார். மேலும் பெரம்பலூர் சாதிக் பாஷா மரணம் குறித்து விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று கூறிய வைகோ, கூட்டணிக்காக தேமுதிக தலைவர் விஜயகாந்திடம் திமுக, பாஜக பேரம் பேசிய பொழுதும் அவர் அதை ஏற்கவில்லை என்றும் கூறியுள்ளார். தேமுதிக மக்கள் நல கூட்டணி ஆட்சிக்கு வந்து ஊழலற்ற ஆட்சியை மக்களுக்கு அளிக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். 500 கோடி பணம், 80 தொகுதிகள், இது திமுக தரப்பிலிருந்து. ஒரு ராஜ்யசபா, ஒரு மத்திய மந்திரி, தேவையான பணம் என்று பாரதிய ஜனதா கட்சி தரப்பிலிருந்து. இந்த 2 தரப்பிலிருந்தும் இவ்வளவு பணம் கொடுக்கிறோம், இவ்வளவு இடம் கொடுக்கிறோம், மந்திரி பதவி தருகிறோம் என்றெல்லாம் சொல்லியும் விஜயகாந்த் அவர்கள் அவரை உதறி எறிந்திருக்கிறார் என்றால், எத்தனை கோடி கொட்டி குவித்தாலும் அந்த ஊழல் பணத்தை திரட்டியவர்கள் தேவையில்லை என்று சொல்லக்கூடிய துணிச்சல் சகோதரர் விஜயகாந்த் அவர்களுக்கு இருப்பதனால் அவர் எங்கள் அணி சார்பில், தேமுதிக மக்கள் நல கூட்டணி சார்பில் முதலமைச்சர் வேட்பாளர் என்று சொல்லக்கூடிய முழு தகுதியையும் அதிலேயே பெற்றுவிடுகிறார்.